நமக்கு உள்ள இருந்து பாக்குறதுக்கு லென்ஸ் இருக்கு. ஜிஜாண்டிக்கான ஒரு அட்டகாசமான ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு ஹாலை நம்ம பாக்குறோம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் வீடு வீட்டு மனை சந்தை. நான் உங்கள் இன்ஜினியர் வைரவேல். ஸோ இன்னைக்கு நம்ம கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படின்ற மாதிரி 2 லட்டு தின்ன ஆசையான்ற மாதிரி 2 வீடை வந்து சேல்ஸுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த வீடோட லொக்கேஷன், இந்த வீடோட பட்ஜெட்டு, டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக உங்களுக்கு வீடியோ போயிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு சொல்கிறோம். அது மாதிரி இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ், எத்தனை பிஹெச்கே, வீட்டில் இருந்து கார் பார்க்கிங், என்ட்ரன்ஸு, ஹாலு, ரூம்ஸு, டாய்லெட்டு, கிச்சனு, டைனிங்கு, டெர்ரஸ்ஸு, வீட்டை சுற்றி எவ்வளோ ரெசிடென்ஷியல் ஏரியா, அதாவது இந்த ஏரியா ஒரு விவிஐபி ஏரியா அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா புட்டு வைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்வையாளர்கள் அனைவருக்கும் வீடு வீட்டு மனை சந்தை குழுமத்தின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது 2 வீடு. கண்ணா லட்டு தின்ன ஆசையா, கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படின்ற மாதிரி படத்தில் கார்த்திக் சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி 2 வீடு வேணும், ஜாயிண்ட் ஃபேமிலி, 2 வீடும் பக்கத்தில் வேணும், பிரதர்ஸுக்கு சிஸ்டர்ஸுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த அப்படி பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கான ரொம்ப பர்ஃபெக்டான வீடு தான் நம்ம வீடுகளில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 2மே சேம் தான், 2மே கட் காப்பி பேஸ்ட் தான். 2லையுமே வந்து உங்களுக்கு பிளான்லேருந்து, எலிவேஷன்லேருந்து, உள்ளுக்குள்ளே இருக்கிற அமெனிட்டிஸ்லேருந்து எல்லாமே 2மே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் ஒரு வீடை நம்ம இப்போ வீடியோவாக பார்த்துருவோம், இன்னொரு வீடை நம்ம பார்க்க தேவையில்லை. ஏன்னா இந்த வீட்டில் என்ன இருக்கோ அது அதுலேயும் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் ஒவ்வொன்றா வீட்டுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா புட்டு நம்ம பார்ப்போம். இந்த வீட்டோட எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக் ஸ்டைலில், வேற லெவலில் உங்களுக்கு பிளாஸ்டரிங்லேயே நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். மேலே உங்களுக்கு எஸ்எஸ்ல ஹேண்ட் ரெயில்ஸ் மாதிரி வந்து நம்ம கொடுத்துருக்குறது பேரப்பட் வாலில். அது ஒரு அட்ராக்டிவ் லுக்கை கொடுக்குது. அது மாதிரி நம்ம கேட்டு பார்த்தீங்கன்னா எல்லோரும் பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் நம்ம வந்து கிரே கலரில் ப்ளஸ் வந்து அந்த ஸ்டீல் வந்து நமக்கு லேசர் கட்டில் பண்ண ஸ்டீல் பிளேட்ஸ்லாம் வச்சு வேற லெவலில் மெயின் கேட்டே வந்து சூப்பராக பண்ணியிருக்கோம். போகிறதுக்கு தனியாக ரேம்ப் மேலே நம்ம வந்து ஏறி நடந்து போகிறோன்னா வழுக்கும். அதனால தனியாக ஸ்டெப்ஸ் ப்ரொவிஷன்ஸும் வந்து இதில் பேரலாக கொடுத்துருக்கோம். அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாத்தையுமே நம்ம கிளியராக நம்ம புட்டு வச்சிடலாம். இந்த 2 வீடுமே வந்து பேரலாக நம்மளுக்கு நார்த்து ஃபேஸிங், வடக்கு பார்த்த மனை, வடக்கு பார்த்த வாசல், தலைவாசல் வச்ச மாதிரி நம்ம பில்டப் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டோட பிளாட் ஏரியா, பில்டப் ஏரியா என்ன அப்படின்றதையும் நான் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டெப் வழியாக மேலே வரதுக்கு ஒரு விக்கெட் கேட்டு. இந்த விக்கெட் கேட்டுக்கு நேராக பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின் டோர் வரும். ஸோ அது வாஸ்து. இந்த சைடு உள்ள பெரிய கேட்டு வந்து ஃபோல்டபிள் கேட்டு. இது என்னன்னா நம்மளுக்கு கார் ஏறதுக்கான கார் கேட்டுன்னு நம்ம வச்சுக்குவோம். இந்த விக்கெட் கேட் வழியாக நம்ம உள்ளே வந்தோம்னா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சேனல் வீடு வீட்டு மனை சந்தையிலேருந்து நான் உங்கள் ஷோபி. திருச்சியில் நம்ம இப்போ ஒரு லேண்டு வாங்கணும்னு முடிவு பண்ணுறோன்னா அதை சுற்றி என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு யோசிப்போம். நம்ம சைட்லேருந்து 5 to 10 minutes டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாப் இருக்கணும், ஸ்கூல்ஸ் இருக்கணும், காலேஜஸ் இருக்கணும், ஹாஸ்பிட்டல் இருக்கணும், பெட்ரோல் பங்க் இருக்கணும்னு யோசிப்போம். அது மட்டும் இல்லை, நம்ம வாங்குற சைட்டு கேட்டட் கம்யூனிட்டியாக இருக்கணும், டிடிசிபி ரேரா ஆப்ரலோடு இருக்கணும், தாரோடு இருக்கணும், சிசிடிவி கேமரா இருக்கணும், சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்கணும், கவர்மெண்ட்டோட 3-phase சிபி லைன் இருக்கணும், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கணும். இதெல்லாம் யோசிப்போம் இல்லைங்க. இப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற இடம் தான் நம்ம சைட் சிகேபி அவென்யூ. அதுவும் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் வீடு வீட்டு மனை சந்தையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கால் பண்ணுங்க, உங்க பிளாட்டை புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. கேட் வழியாக நம்ம உள்ள என்ட்ரு ஆகிற ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு பெரிய கார் பார்க்கிங்கு. அந்த ரேம்ப் வழியாக நம்ம பெரிய ஷெடான் கார்ஸாக இருந்தாலும் நம்ம வந்து பார்க் பண்ணுறதுக்கான பெரிய கார் பார்க்கிங்காக இருக்குது. இந்த பார்க்கிங்கில் கார் மட்டும் இல்லாமல் 2 வீலரும் பார்க் பண்ணுற மாதிரி மாடிப்படிக்கு அடியில் ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல நம்ம வந்து 2 வீலர்ஸையும் வந்து பார்க் பண்ணிக்கலாம். இந்த பார்க்கிங்கை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஸ்பாட் லைட்டு மேலே கொடுத்துருக்கோம். ஃபால் சீலிங் பண்ணாமவே வந்து நைட்டில் நம்மளுக்கு நல்லா எரியிற மாதிரியான எல்இடி ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். வாஸ்து பிரகாரம் வடக்கு பார்த்த வீட்டுக்கு நமக்கு நார்த் ஈஸ்ட் கார்னர்ல போர்வெல் வரணும். போர்வெல்லையும் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். அதை நம்ம வந்து வெளியில தெரியாத அளவுக்கு மேன் ஹோல்
கவர் வந்து நம்ம போட்டு கவர் பண்ணிட்டோம். இந்த சைடு நம்ம இப்போ ஒரு அதே மாதிரி மேன்ஹோல் கவர் நீங்கள் பார்க்குறீங்க. இது எதுக்கு அப்படின்னா இது சம்பு. இங்கே வந்து நமக்கு காவேரி குடிநீர் வசதி நமக்கு இருக்கிறதுனால சம்புக்கான ப்ரொவிஷனும் இதுலேயே இருக்குது. சம்போட அளவு வந்து நமக்கு 3000 லிட்டர் கெப்பாசிட்டியில் சம்பு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சைடு நம்ம வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மாடிப்படிக்கு அடியிலையும் இங்கேருந்து யாரும் வந்து உள்ளே வந்துடக்கூடாத சேஃப்டி பர்பஸ்க்காக எம்எஸ்ல நம்ம இதை ஃபுல்லாக அடைச்சி கொடுத்துருக்கோம். இந்த சந்துக்குள்ளே நம்ம போய் அக்சஸ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன கேட்டும் கொடுத்துருக்குறோம். வெளியில் ஒரு டேப் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த டேப் வந்து நம்ம கார் வாஷ் பண்ணுறதுக்காகவோ இல்லை 2 வீலர்ஸ் வாஷ் பண்ணுறதுக்காகவோ இல்லை வீட்டை கழுவுறதுக்காகவோ நம்ம இந்த டேப்ல இருந்து நம்ம ஹோஸ் போட்டு நம்ம லைன் எடுத்துக்கலாம். வாங்க இப்போ நம்ம வீட்டோட லாபிக்குள்ள என்டர் ஆகலாம். அந்த சைடு சொன்ன மாதிரியே இந்த சைடும் உங்களுக்கு ஃபுல்லா உங்களுக்கு சேஃப்டிக்கான கிரில் வந்து கொடுத்துருக்காங்க. சுதரக்கூடாது அப்படின்றதுக்காக சேஃப்டி பர்பஸ்க்காக இங்கேயும் நம்ம வந்து ஃபுல்லா நம்மளுடைய லிண்டல் லெவல் ஹைட் வரைக்கும் ஃபுல்லாவே நம்ம சேஃப்டி கிரில் கொடுத்துருக்கோம். அடுத்தாப்புல நம்ம பார்க்கிங்ல இருந்து நம்ம உள்ள போறதுக்கு கார் பார்க்கிங்லேருந்து உள்ள என்டர் ஆகிறோம் அப்படின்னாக்க அதுக்கு ஒரு சேஃப்டி கேட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு வேற லெவலில் அட்டகாசமாக நல்ல டிசைன் பண்ண எம்எஸ்ல போடாமல் இதில் எஸ்எஸ்லேயே போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும், பெயிண்டிங் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. லைட் வெயிட்டாகவும் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக ஆப்ரேட் பண்ணலாம். வாங்க இந்த சேஃப்டி கேட்டை தாண்டினதும் ஒரு 2 ஸ்டெப்பு நம்ம தாண்டி மேலே வந்தோம்னாக்க இது ஒரு சிட் அவுட் ஏரியான்னு சொல்லலாம், லாபின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஏரியாவில் நம்ம வந்து செப்பல் ஸ்டாண்டு, ஷூ ரேக்கு இந்த மாதிரி நம்ம வந்து மேலே போட்டோம் அப்படின்னாக்க சிட்டிங் பெஞ்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சேர்ஸ் நம்ம போடுற மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாம். இதே லாபி ஏரியாலே நம்மளுக்கு மீட்டர், ஈவிக்கான மீட்டரும் இதில் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதில் ஆக்சுவலாக இப்போ சிங்கிள் பேஸ் இருக்குது. நமக்கு தேவைன்னா 3 பேஸ் நம்ம ப்ரொவிஷனும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ வாங்க இந்த லாபியில இருந்து நம்ம உள்ள நம்ம என்டர் ஆகுறது மெயின் டோர். நம்ம இந்த லாபி சிட் அவுட் ஏரியாவை தாண்டினதும் நம்மளுக்கு மெயின் டோர் ராஜநிலை வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் தேக்கில் பண்ணியிருக்கோம். ஃப்ரேம் மட்டும் இல்லாமல் இந்த டோருமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் தேக்கில் நமக்கு ஒரு 2.5 இன்ச்சு திக்னஸ்ல நல்ல கார்விங் டிசைன்ஸோட மெஷின் கட்டிங்ஸ், சிஎன்சி ஆப்ரேட்டிங் மெஷின்ஸ் வச்சு கட் பண்ணி பாலிஷ்லாம் பண்ணி பார்க்கறதுக்கு அழகாகவும், அது மட்டும் இல்லாமல் சேஃப்டிக்கு சூப்பராக நல்ல குவாலிட்டியாகவும் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு விஷயம் நம்ம உள்ளேருந்து பார்த்தோம் அப்படின்னா வெளியில் யார் வராங்க, காலிங் பெல் அடித்தாங்கன்னா யார் வராங்கன்றது தெரியும். அதையும் நாங்கள் உங்களுக்கு கேமராவில் காமிக்கிறோம். நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இப்போ உள்ளே இருந்து நம்ம பார்த்தோம்னா வெளியில் ஒரு ஆள் நிற்கிறாரு, அது நமக்கு தெரியுது. ஸோ நமக்கு தெரிஞ்சவங்களா இருந்தால் மட்டும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். தெரியாதவங்களா இருந்தால் யார் என்னன்ற விஷயத்த நம்ம சேஃப்டி பர்பஸ்க்காக இந்த 1 வே கிளாஸையும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அங்கேருந்து பார்த்தா நம்மளுக்கு தெரியாது. ஸோ மெயின் டோர் வழியாக நம்ம உள்ளே வந்ததும் இந்த ஹாலோட சைஸு நமக்கு 10க்கு 15ன்ற சைஸில் வாஸ்டா ரெக்டாங்கிள் டைப்பில் இருக்குது. ஸோ இதுலேயே நம்ம டிவி ஷோகேஸும் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இதில் நம்ம திங்ஸ் வைக்கிறதுக்கான விஷயங்களும் நமக்கு கபோர்டு ஒர்க்கு ப்ளஸ் ட்ராயரு ப்ளஸ் கீழே நம்ம ஃபைல்ஸ் ஏதாவது வைக்கிற மாதிரி இருந்தால் நம்ம வச்சுக்கலாம். ஸோ மேலே நம்ம டிவி யூனிட்டு, அது மேலேயே டிவி யூனிட்டுக்கு மேலே அந்த லைட்டுக்கான டிசைன் லைட்ஸுக்கான ப்ரொவிஷன்ஸும் இருக்குது. இது ஃபுல்லாகவே நம்ம வந்து வாலில் டைல்ஸ் ஒட்டிட்டோம். ஸோ அதனால நம்ம மெயின்டைன் பண்ணுறது ஈஸி. ஸோ கீழே நம்ம வந்து ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி ஸ்டாண்ட்ஸ் நம்ம வச்சுக்கலாம். உள்ளுக்குள்ளே நம்ம தேவையான ஃபைல்ஸு, நம்மளுடைய முக்கியமான பொருட்களை நம்ம இந்த ஹாலில் வச்சுக்கலாம். அடிக்கடி தேவைப்படக்கூடிய ஃபைல்ஸை வச்சுக்கலாம். இந்த ஹால்லேயே நிச்சஸ் மாதிரி இன்பில்டாக நம்ம கொடுத்துருக்கிறது இது ஷோகேஸ். இந்த ஷோகேஸ் ஃபுல்லாகவே வந்து டைல்ஸ் ஒட்டி உங்களுக்கு கிளாஸில் டப்பன் கிளாஸில் உங்களுக்கு ரேக்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம வாங்குகிற மெடல்ஸு, அவார்ட்ஸு ஏதாவது இருந்தால் நம்ம இதில் ஷோகேஸ்க்காக நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஹாலோட டீட்டெயில்ஸு. இதில் முக்கியமாக மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் வேற லெவலில் அட்ராக்டிவாக இருக்குது. இதில் இருக்கிற ஃபேன்ஸு, சாண்டலியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலரில் லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்ச கலரு சாண்டலியரும் நம்ம பண்ணியிருக்கோம். ஃபால் சீலிங்கை பொறுத்த அளவுக்கு 2 லேயராக இறக்கி பண்ணியிருக்கோம். ஃபால் சீலிங்கோட வேலை என்ன அப்படின்றது நிறைய வீடியோஸில் ஆல்ரெடி நாங்கள் சொல்லியிருக்கோம். ஃபால் சீலிங் அளவுக்குன்றது 2வது பட்சம் தான். ரூமுடைய ஹெட் சைஸ் குறைக்கும் போது நம்ம ஏசி யூஸ் பண்ணுறோம்னாக்க ஏசியோட யூஸ், அதாவது கன்சம்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் பவர் கன்சப்ஷன்ஸ் வந்து இதுலேருந்து நம்மளுக்கு குறையும். அதனால இபி பில் நம்மளுக்கு குறையும். ஸோ இந்த வீட்டோட மனை அளவு 1200 சதுரடி. இந்த வீடு கட்டி இருக்கிற பில்டப் ஏரியா அது வந்து
1000 சதுர அடியில, அதாவது 10 சதுரம் 1000 சதுர அடியில சூப்பரா பண்ணியிருக்கோம். இதுல உங்களுக்கு 2 BHK வித் டைனிங் வித் கார் பார்க்கிங்கோட பண்ணியிருக்கோம். வாங்க நம்ம அடுத்தது நம்ம ஹால்ல இருந்து இந்த ஒரு ஆர்ச் என்ட்ரன்ஸ் கம்ப்ளீட்டா உட்டுலே பண்ணி இருக்கிறது. இந்த வீட்டோட லுக்கு வேற லெவல்ல எடுத்து தருது. இந்த ஆர்ச் என்ட்ரன்ஸ் வழியா நம்ம உள்ள வர்றோம் அப்படின்னா நமக்கு இந்த ஏரியா வந்து நமக்கு ஒரு டைனிங் ஸ்பேஸ் நமக்கு கிடைச்சிருது. கிச்சனுக்கு நேர் ஏற்ற மாதிரி டைனிங்கே நம்ம ரொம்ப அழகா கொடுத்துருக்கோம். இந்த டைனிங்கோட சைஸு 8க்கு 9ன்ற சைஸ்ல நல்ல ஒரு பெரிய டைனிங் டேபிள் போட்டு 6 பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு தாராளமான ஸ்பேஸா இருக்கு. இந்த டைனிங்லயும் நம்ம ஒரு ஃபேன் ப்ரொவிஷன் கொடுத்து ஃபால் சீலிங் டிசைன்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். இந்த டைனிங்கை பொறுத்த அளவுக்கு வால் டைல்ஸ் கிச்சன்ல ஓட்டுற மாதிரி 7 அடி ஹைட் வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல நம்ம ஃப்ரிட்ஜுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இந்த இடத்துல நம்ம பிளேட்ஸ் ஏதாவது நம்ம வைக்கணும்னாலும் நம்ம வச்சுக்கலாம். இந்த டைனிங் ஏரியாலேயே நம்மளுக்கு ஒரு வாஷ் பேஷன் கொடுத்து அதில் ஒரு மிரர் செட்டப் வரைக்கும் வச்சு கொடுத்துருக்கிறது. ரொம்ப பெரிய பங்களாஸில் இருக்கிற மாதிரி ஒரு டைனிங்கோட ஃபீலை வந்து இந்த ஒரு சின்ன ரெசிடென்ஷியல் வீட்டில் வந்து நம்மளுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கு கீழவே உங்களுக்கு ஏர் வெளியில் போகிற மாதிரியான ஒரு கபோர்டும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இது உள்ள நம்ம வாஷ் பேஷனோடய போயிடுது. இதில் வேற ஏதாவது திங்ஸ் ஏதாவது நம்ம வைக்கிற மாதிரி இருந்தால் வாஷ் பண்ணுறதுக்கான விஷயங்கள், சோப் ஆயில் ஏதாவது வைக்கணும்னா வச்சுக்கலாம். ஸோ இங்கே ஒரு கிளாஸ் டைப்பில் உங்களுக்கு கிச்சன் ஒர்க் டேபிள் தெரியாத அளவுக்கு இதுலேயே நம்ம ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த ஆர்ச் ஓப்பன் வழியாக நம்ம அடுத்தது பார்க்க போகிறது கிச்சன் ஏரியா. கிச்சன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா மிரண்டுருவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு கிச்சன்ல கொடுத்துருக்கக்கூடிய அமெனிட்டிஸ் அப்படி இருக்கும். உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லாஃப்ட் டைம் ஃபுல்லாக கபோர்டு வுட் ஒர்க் பண்ணிட்டோம். கிச்சன் ஒர்க் டேபிள் உங்களுக்கு நார்மலாக கொடுக்குற அந்த 2.5 feet ஹைட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ ஷார்ட்டான ஹைட்டான லேடிஸாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஓகேவா இருக்கக்கூடிய அளவுக்கு கிச்சன் ஒர்க் டேபிள் வித் கிரானைட் ஸ்லாப் வச்சு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அதே கிரானைட் ஸ்லாப்ல தான் சிங்கிங் நம்ம கொடுத்துருக்கோம். ஒர்க் டேபிளுக்கு மேலவே ஒரு பீடிங் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த பீடிங்கே நோசிங் பண்ணியிருக்கோம், யாரையும் இடிச்சுக்க கூடாது, காயப்பட்டுரும் அப்படின்றதுக்காக. இதை வந்து நம்ம ஒரு வாட்டம் கொடுத்துருக்கிறதுனால இங்கிருந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறோம், தண்ணி ஊற்றி கழுவுறோம் அப்படின்னாக்க நமக்கு ஈஸியாக சிங்கை நோக்கி வேஸ்ட் வாட்டர் எல்லாம் போயிடும். இது மாடுலர் கிச்சன் அப்படின்றதுனால உங்களுக்கு சிமினி வரைக்கும் ப்ரொவைட் பண்ணிட்டோம். உங்களுக்கு டேபிள் டாப்புக்கு மேலே, அதாவது ஒர்க் டேபிளுக்கு மேலேயுமே செல்ஃப் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். சின்ன சின்ன பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த ரேக்குள்ள வச்சு ஈஸியாக எடுத்துக்கலாம். அந்த கடுகு டப்பா, ஜீரக டப்பா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம். ஸோ பெரிய பொருட்கள் வைக்கிறதுக்காக தான் நம்மளுக்கு கீழே நம்ம ரேக் கொடுத்துருக்கோம். தூக்க முடியாத வெயிட் பக்கெட்டில் வைக்கிற திங்ஸ் எல்லாமே நம்ம வந்து கீழே கொடுக்கறதுக்காக நல்ல ஸ்பேசியஸாக கொடுத்துருக்கோம். இதில் நம்ம வந்து பிளேட்லாம் இதில் வச்சுக்கலாம் இந்த ரேக்கில். ஸோ வேற லெவலில் ஒரு மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்கோம். இது நமக்கு சிலிண்டர் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் உள்ள ஏரியா. அதனால இது உங்களுக்கு இதில் ஏர் வென்டிலேஷன் வெளியில் போகிறதுக்காக உங்களுக்கு அந்த இடத்துல 2 ஸ்லைடு வந்து நம்ம வச்சு கொடுத்துருப்போம். இதுலேயே கிச்சன் சைட்லேயே கம்ப்ளீட்டாக வுட் ஒர்க்லேயே வந்து செல்ஃபும் நம்ம வந்து மேக்ஸிமம் கொடுத்துருக்கோம். ரைட் சைடு கிச்சனுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இது நிச்சஸ்ன்னு சொல்லுவோம். இது செவருலேயே இன்பில்டாக வருது. 7 feet ஹைட்டுக்கு நமக்கு வால் டைல்ஸ் ஒட்டிட்டோம். ஆர்ஓக்கான ப்ரொவிஷன்ஸ் இந்த இடத்துல கொடுத்துடலாம். கிச்சனுக்கான விண்டோ ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துட்டோம். இந்த நிச்சஸில் நம்ம சோப்பு மற்ற விஷயங்கள்லாம் வச்சுக்கலாம். ஸோ இது வழியாக நம்ம ரியருக்கு வர்றோம் அப்படின்னா ரியர் டோரை ஓப்பன் பண்ணிட்டோம். நல்ல காத்தோட்டமாக இருக்கு. ஸோ பேக் சைடும் நமக்கு கேட்டு, அதாவது சேஃப்டிக்காக சேஃப்டி கேட்டு கொடுத்துருக்கோம் ரியர் டோருக்கு. பேக் சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வீட்டுக்கு பேக் சைடு செட்பேக் எவ்வளோ கொடுத்துருக்கோம்னா நம்ம ஒரு 2.5 அடி செட்பேக் கொடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே வந்து டைல்ஸும் நம்ம வந்து ஃப்ளோரிங்கில் போட்டுட்டோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியிலேருந்து ஒரு குருவிகள் அந்த மாதிரி பேர்ட்ஸ் கூட உள்ளே வராத அளவுக்கு இந்த மெஷ்ஷை வச்சு நம்ம ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிட்டோம். ஸோ வீட்டுக்கு சேஃப்டின்ற ஸ்கோப்பில் நம்ம பார்த்தோம்னா எந்த வித மைனஸும் நம்ம வைக்கல, எல்லாமே ப்ளஸ் தான். சேஃப்டிக்கான 100% அக்மார்க் முத்திரை குத்தின வீடு அப்படின்னாக்க இந்த வீடை நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கிறது நம்ம மோட்டாருக்கான ஆன் ஆஃப் பாயிண்ட் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா மெயின் சுவிட்ச் எங்கே இருக்கோ அந்த இடத்துல மீட்டர் பாக்ஸோட தான் சேர்த்து கொடுப்பாங்க. எப்பவும் மோட்டார் ஆன் பண்ணிட்டு தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுதுனாக்க எல்லாரும் கிச்சன்லேருந்து ஓடி போய் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது நம்ம கிச்சனில் ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா மேக்ஸிமம் தண்ணி யூஸ் பண்ணுறவங்க கிச்சனில் இருக்கும்போது தான் யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணும்போது கிச்சன்லேயே ஆன் பண்ணி ஓவர்ஃப்ளோ சவுண்டு கேட்கும்போது நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கும் கிச்சன்ல இருந்து ஆஃப் பண்ணுறதுக்கும்
வசதியாக இருக்கும். எந்த லேடிஸும் வெளியில் ஓடுறதுக்கான அவசியம் இருக்காது. அதுக்காக இந்த ஒரு ஐடியாவில் நம்ம பேனல் போர்டு, மோட்டாரோட பேனல் போர்டை கிச்சன்லேயே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது ஒரு நல்ல ஐடியா, நீங்கள் எடுத்துக்கலாம். வாங்க அடுத்ததுல நம்ம இந்த வீட்டுடைய பெட்ரூம்ஸ்குள்ள நம்ம போகலாம். மக்களே, நம்ம அடுத்தது போகும்போது இந்த வீட்டுடைய மாஸ்டர் பெட்ரூமோட டோர் கிட்ட தான் நினைக்கிறேன். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட டோர் வந்து டிசைன் டோர்னு சொல்லுவோம். இந்த டோர் வந்து நம்மளுக்கு இதோட டிசைனை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு அட்ராக்டிவான ஒரு லுக்ல ஒரு ஃபிளவர் டிசைன்ல கொடுத்துருக்குறாங்க. இந்த டோரை நம்ம ஓபன் பண்ணதும் நம்ம மாஸ்டர் ரூம்குள்ள வரோம். இந்த மாஸ்டர் ரூமோட சைஸ் 11/9 சைஸ்ல கொடுத்துருக்கோம். இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல நம்மளுக்கு கம்ப்ளீட்டா கபோர்டு வுட் ஒர்க் வந்து லாஃப்ட்ல கொடுத்துருக்கோம். இந்த சைடு கபோர்டு நம்ம கொடுத்துருக்கோம். கபோர்டு வந்து எக்ஸாக்டா குபேரர் மூலையிலேயே உங்களுக்கு சவுத் வெஸ்ட் கார்னர்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் போட்டிருக்கிற ஸ்லாப்லாம் கடப்பா ஸ்லாப் கிடையாது, கிரானைட் ஸ்லாபே போட்டு நோசிங்லாம் பண்ணியிருக்கோம். மேலேயும் உங்களுக்கு ஸ்பாட் லைட் கொடுத்துருக்கோம். ஸோ மாஸ்டர் ரூமை பொறுத்தளவுக்கு நம்ம காட்டோட பொசிஷன் வந்து நம்ம இந்த கபோர்டை தாண்டி நம்ம சென்டரா போடலாம், இல்லைன்னா அந்த கார்னர் பண்ணி போட்டுடலாம். இதுலேயே நம்மளுக்கு ஃபுட் லேம்ப் சொல்லக்கூடிய நைட் லேம்ப் வந்து இந்த இடத்துல இருக்கு. நைட் லேம்ப் எல்லாரும் டாப்ல கொடுப்பாங்க. நாம டியூப் லைட் ஆஃப் பண்ணிட்டோம், நைட்ல தூங்கும்போது ஃபுட் லேம்ப் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த விண்டோட சைஸ் 4x4, ரெண்டு சைடும் அந்த ரூமுக்கு இவ்வளோ சின்ன ரூமா இருந்தாலும் நம்மளுக்கு ரெண்டு சைடுமே விண்டோ கொடுத்துருக்கோம். ஒரு சைடு 3x4 சைஸ்லையும், இந்த சைடு 4x4 சைஸ்லையும் ரெண்டு விண்டோ கொடுத்துருக்கோம். ஸோ வென்டிலேஷன் கண்டிப்பாக கேரண்டீடு. உங்களுக்கு காற்றோட்டமும் சரி, வெளிச்சமும் சரி, சூப்பராக உங்களுக்கு இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல வளர்ந்து பெருக வரும். இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது அட்டாச்சு பாத்ரூம். அட்டாச்சு பாத்ரூமை பொறுத்தளவுக்கு டோர் வந்து உங்களுக்கு டிசைன் டோர், டிவிசியில் நம்ம டிசைன் டோர் கொடுத்துருக்கோம். இதுலேயே வந்து உங்களுக்கு இந்தியன் கிளாஸ் டைப்ல கொடுத்துருக்கோம். வால் மிக்சர், ஷவர் ஹெட் பார்க்குறீங்க, கெய்சர் ப்ரொவிஷனும் இதுலேயே கொடுத்துருக்கோம். ஸோ இந்தியன் டாய்லெட்டாக இருந்தாலும் வெஸ்டர்னுக்கு கொடுக்குற மாதிரி நம்ம வந்து இதில் டேங்க்குமே வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல உங்களுக்கு செல்ஃப் வந்து நம்ம கிரானைட்லேயே கொடுத்து நோசிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் சோப்பார், ஷாம்பூஸு இது எல்லாமே நம்ம இங்கே வச்சுக்கலாம். டவல் ராடு வரைக்குமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். மேலே எக்ஸாஸ்ட் ஃபேன் எடுத்து உங்களுக்கு வென்டிலேட்டரும் இதுலேயே நம்ம கொடுத்துருக்கோம். இருக்கு எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிட்டோம். வாங்க நாம அடுத்ததாக நம்ம டைனிங் வழியா நம்ம கிராஸ் ஆகலாம். இதுல நாங்க சொல்ல மறந்த ஒரு விஷயம், இது வந்து உங்களுக்கு காமன் பாத்ரூம்ல உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சேம் அந்த பாத்ரூம்ல பார்த்ததுக்கான எல்லா விஷயமும் வால் மிக்சர்ல இருந்து உங்களுக்கு ரெண்டு டாய்லெட்லயுமே வந்து கெய்சரை வந்து 2-in-1 பர்பஸ்ல வால் மிக்சரை வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். 2-in-1 பர்பஸ்ல. அதே மாதிரி உங்களுக்கு நிச்சர் சோப் ட்ரே வந்து வந்துடுது, டவல் ராட் வந்துடுது. மேலே எக்ஸாஸ்ட் ஃபேன் வித் வென்டிலேட்டரும் நம்ம வந்து பக்காவாக கொடுத்துருக்கோம். வால் டைல் 7 feet ஹைட் வரைக்கும் வேற லெவலில் ஒட்டியிருக்கோம். கிரவுண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஃப்ளோர் லெவல்ல இருந்து ஷங்க் ஆகி கீழே வர்றதுனால நம்ம யூஸ் பண்ணுற தண்ணி மேலே ரிட்டர்ன் ஆகி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆன்டிஸ்கிட் டைல் தான் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். வாங்க மக்களே, இன்னும் நம்ம இந்த வீட்டில் பார்க்க வேண்டியது வீட்டோட இன்னொரு பெட்ரூம், அதாவது செகண்டரி பெட்ரூம்னு சொல்லக்கூடிய கெஸ்ட் பெட்ரூமு. அந்த பெட்ரூமை நம்ம பார்த்ததும் நம்ம டெரஸ் போயிடலாம். டெரஸ் போய் நாங்கள் சுற்றி காமிக்கும் போது தான் இந்த வீடு எந்த லொக்கேஷனில் எப்படி அமைஞ்சிருக்கு, எவ்வளோ பெரிய விவிஐபி ஏரியா, எவ்வளோ வீடுகள் இருக்குது, இந்த வீட்டை வாங்கலாமா வாங்க வேணாமா நீங்கள் யோசிக்கிறதுக்கான எல்லா விஷயமும் மேலே நம்ம பார்க்கும்போது தெரியும். மேலே நம்ம பார்த்துட்டு இருக்கும்போதே இந்த வீட்டோட லொக்கேஷனோட பட்ஜெட்டை கண்டிப்பாக சொல்கிறேன். வாங்க மக்களே, நம்ம பார்க்க போறது ஹால் வழியா வந்தோம்னா நம்மளுடைய செகண்ட் பெட்ரூம்னு சொல்லக்கூடிய கெஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம்ல உங்களுக்கு டோர் பாத்தீங்கன்னா இது ஒரு டிசைன்ல உங்களுக்கு வந்திருக்கு. டிசைன் டோர் தான். இந்த ரூம் அமைஞ்சிருக்கு 10x11 சைஸ்ல. இந்த கெஸ்ட் பெட்ரூம் நல்லா பெருசா நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. இதுலயுமே லாஃப்ட்டுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து வுட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இது லோ ரூஃபா நம்ம ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்கிறதுனால நம்ம
நம்மளுடைய நாட்பட்ட பொருட்கள் எல்லாமே அதில் வச்சு எடுத்துக்கலாம். அந்த காலத்தில் பரன்னு சொல்லுவாங்க, இது இப்போ லோ சீலிங் லோ ரூஃப்னு சொல்கிறோம். ஸோ பெரிய பெரிய திங்ஸு ஏணிகள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இந்த ரூம்லேயே வென்டிலேஷனுக்கு 4x4 சைஸில் ஒரு பெரிய விண்டோ நம்ம கொடுத்துருக்குறோம். இது நம்ம வீட்டோட ஃப்ரண்ட்டில் வர பெட்ரூமுமே கூட. அதனால நமக்கு இங்கே ஃப்ரண்ட்டில் இன்னொரு விண்டோ கொடுத்துருக்கோம். ஸோ 2 விண்டோ கொடுத்துருக்கனால வென்டிலேஷன் வேறு லெவலில் இருக்கும். ஐமேக்ஸ் ஃபீச்சர்ஸ் வச்சு தான் நம்ம வந்து விண்டோவுடைய டோரை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால எவ்வளோ காற்றடிச்சாலும் அவங்களுக்கு நம்ம கிளாஸ்லாம் உடையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது வழியாக நம்ம வந்து வெளியில் யாராவது வராங்கனாலும் நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கான கபோர்டுமே வந்து நம்ம இங்கேயே கொடுத்துருக்கோம் ஃப்ரண்ட்லேயே. அந்த ரூம்ல நம்ம பார்த்த மாதிரி இந்த ரூம்லயும் நமக்கு கபோர்டு வந்து உங்களுக்கு கடப்பா ஸ்லாப் இல்லாம கிரானைட் ஸ்லாப் போட்டு ரோசிங் பண்ணி பக்காவாக இருக்கும், வேற லெவலில் இருக்கு. இதுல நம்ம டோருமே வந்து கவர் பண்ணி கொடுத்துறதுனால இப்படி ஒரு செல்ஃப் இருக்கிறதே நமக்கு தெரியாது. அங்க நம்ம பார்த்த மாதிரி அந்த ரூம்ல பார்த்த மாதிரி ஃபுட் லேம்பும் அதிலே கொடுத்துருக்கோம். டோர் வந்து நமக்கு வேகமாக ஆடாமல் இருக்கிறதுக்காக மேக்னெட் வச்சு டோர் கேட்ச் ஆப்ஷனும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடை பற்றி நான் புட்டு வச்சுட்டேன். இந்த வீட்டில் நம்ம பார்க்கிங்ல இருந்து வீட்டுக்குள்ள லாபியை தாண்டி ஹாலுக்கு அப்புறம் டைனிங்க்கு அப்புறம் கிச்சனுக்கு அப்புறம் மாஸ்டர் ரூமுக்கு அப்புறம் ஒரு காமன் டாய்லெட் அண்டு அட்டாச் டாய்லெட் 2 டாய்லெட்டோட சைஸுமே 6x4 சைஸில் வாஸ்டாக தான் அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம கெஸ்ட் பெட்ரூம் வரைக்கும் நம்ம பார்த்து வாங்க. இப்போ நம்ம மாடிக்கு போகலாம். இன்டீரியரில் புட்டு வச்சாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிற முக்கியமான இடம், நம்ம டெர்ரஸுக்கு போகிறோம். அதுக்கு போகிறதுக்கான ஸ்டெப்ஸில் நம்ம ஏறுவோம். இந்த ஸ்டெப்ஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து வெளியில் போடுற ஸ்டெப்ஸுக்கு யாருமே வந்து டைல்ஸ் ஒட்ட மாட்டாங்க. நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து த்ரெட்டு ரைசர் எல்லாத்துலேயுமே வந்து டைல்ஸ் ஒட்டியிருக்கோம். ரைசரில் ஒட்டியிருக்கிறது உங்களுக்கு வலுவலுப்பான டைல்ஸ் ஆகும். த்ரெட்டு அதாவது நம்ம கால் பாதம் படுற இடம் வந்து உங்களுக்கு சொரப்பான டைல்ஸ், அதாவது ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ்னு சொல்லுவோம், அந்த மாதிரியும் நம்ம ஒட்டியிருக்கோம். அதில் 3 லைன் இருக்குல்ல, இதுவும் கிரிப் லைன் சொல்லுவோம். ஸோ அதனால கண்டிப்பாக வழுக்காது. ஹேண்ட் ரைல்ஸை பொறுத்தளவுக்கு வெளியில் எல்லாரும் எம்எஸ்ல தான் போடுவாங்க, நம்ம எஸ்எஸ்லேயே போட்டிருக்கோம். ஸோ காஸ்ட் வைஸ் நம்ம பார்த்தோம்னா மெட்டீரியல் எந்த குவாலிட்டியில் வந்து எந்த குறையுமே வைக்கல. வேற லெவலில் பார்த்து பண்ணியிருக்கிற இந்த வீட்டோட டெர்ரஸுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். டெர்ரஸில் நம்ம ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வெதரிங் கோர்ஸ் வித் வெதரிங் டைல்ஸ் பண்ணிட்டோம். இது கூலிங் டைல்ஸ்னு நம்ம சொல்லலாம். ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ உங்களுக்கு லைம் கண்டென்ட் இதில் ஆட் ஆகி வரதுனால இப்போ நான் வெறுங்காலில் தான் நிற்கிறேன். எனக்கு சுத்தமாக வந்து இப்போது வீடியோ ஷூட் பண்ணுற டைம் கூட ஆல்மோஸ்ட் ஒரு 2-2:30 மணி இருக்கும். மத்தியானத்தில் மொட்டை வெயிலில் நிற்கிறோம். கொஞ்சம் கூட இதில் சூடு தெரியல. 1000 லிட்டர் கெப்பாசிட்டியில் உங்களுக்கு ஒயிட் கலர் சின்டெக்ஸ் டேங்க் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். பிளாக் கலர் சின்டெக்ஸ் டேங்க் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஹீட் வந்து தண்ணி வந்து வெயில் டயத்தில் ஹீட் ஆகிட்டு வரும். ஸோ இந்த டெரஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துணி காய போடுற கம்பி வரைக்குமே, டீ கம்பி வரைக்குமே இதில் கொடுத்துட்டோம். பந்தல் வளையங்கள் வரைக்கும் கொடுத்துட்டோம். இப்போ நீங்கள் இந்த ஏரியாவை வந்து நீங்கள் சுற்றி பாருங்கள், எவ்வளோ வீடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் அதிகமாக எதிர்பார்த்து எங்கள்கிட்ட நீங்கள் ரொம்ப கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய வயலூர் ரோடு, திருச்சி வயலூர் ரோட்டில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. திருச்சி வயலூர் ரோட்ல எந்த இடம் அப்படின்னு பார்த்தோம்னா சண்முகா நகர்ல நம்ம இந்த 2 வீடுமே அமைஞ்சிருக்கு. இது இல்லாம இன்னும் நிறைய வீடுகள் இருக்கு. டிஹெச்கே வித் டைனிங் வித் கார் பார்க்கிங்கோட இருக்கிற இந்த வீட்டோட விலை வெறும் 75 லட்சம் ரூபாய், 75 lakhs பட்ஜெட்ல இந்த வீடு அட்டகாசமா கட்டியிருக்கோம். இந்த சண்முகா நகர் ஏரியால 75 லட்சம் ரூபாய்க்கு இடத்தோட வீடு வாங்குறதுன்றது ரொம்பவே சாத்தியமில்லாத விஷயம். அதை சாத்தியமா நாம வீட்டு மனை சந்தை மூலியமா உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம். நம்ம சேனல்ல நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம், ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு நீங்க கால்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஒரு மிஸ்டு கால் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். எங்களோட டீம்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ நான் டைரெக்டாக விஷயத்துக்கு வரேன். எல்லாமே நம்ம வீடியோவில் பார்த்துட்டீங்க. நம்ம சேனலில் பொறுத்தளவுக்கு ஒரு 10 to 15 days இந்த வீடியோ வந்து ஓடிட்டு இருக்கும்போது வாடிக்கையாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணிட்டு வந்து நேராக பார்த்து வீடை வந்து புக்கிங் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் அடுத்து ஒரு 15 நாளுக்குள்ளே போயிடுறாங்க. ஒரு மாதத்துக்குள்ளே நம்ம இப்போ சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சோல்ட் அவுட் ஆன வீடாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் இமீடியட்டாக ஒரு மிஸ்டு கால் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே எங்கள் டீம்லேருந்து கோஆர்டினேஷன் கொடுப்பாங்க. உங்களுக்கு வீடுகளை நீங்கள் பார்த்த இந்த வீடு தான் உங்களுக்கு வேணும்னா இமீடியட்டாக நீங்கள் ஒரு கால் பண்ணி நீங்கள் நேராக வந்து பார்த்து உங்களோட கனவு இல்லத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய கனவு இல்லம்
மற்றும் மனைகள் எல்லாம் எங்களுடன் சாத்தியமாகும். நம்ம சேனல் மூலியமா என்னென்ன சர்வீஸ்லாம் கொடுக்குறோம். இப்போ நம்ம வந்து மாவட்ட வாரியா நம்மளுடைய வீட்டு மனை சந்தையுடைய கிளை அலுவலகங்களை வரிசையாக நம்ம திறந்துட்டே இருக்கோம். திறப்பு விழா எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இதுக்கு வந்து நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை எங்களோட அனைத்து குழுமத்தில் இருக்கக்கூடிய வீட்டு மனை சந்தை அது சார்ந்து வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தொடர்ந்து வேணும். இப்போ நீங்க புதுசா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனல் பேஜ், அப்புறம் இன்ஸ்டா பேஜ், ஃபேஸ்புக் பேஜ் எல்லாத்துலேயுமே இருக்கும். அதை நீங்கள் சேனலில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டான சொல்யூஷன். நீங்கள் வீடோ இல்லை பிளாட்டோ பார்க்குறீங்க, ஈவன் ரெண்ட்டுக்கு வீடு பார்க்குறீங்க, இல்லை லீஸுக்கு வீடு பார்க்குறீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வீடு கட்டி தரணும்னா எங்கள் டீம்லேருந்து நாங்களே உங்களுக்கு கட்டி தருவோம். நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் நீங்கள் பிளாட் வச்சுருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் காமிக்கிற இந்த மாதிரியான வீடுகள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்களோட கனவு இல்லத்தை நாங்கள் செதுக்கிறதுக்கு நாங்கள் இன்ஜினியர்ஸ் ஆகி நாங்கள் தயாராக இருப்போம். ஸோ வீடு கட்டணும்னாலும், வீடு வாங்கணுன்னாலும், வீடு விற்கணுன்னாலும், பிளாட்டு வேணும்னாலும், இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் வாங்குற மாதிரி இருந்தாலும், வாடகைக்கு வீடு வேணும், லீஸுக்கு வீடு வேணும், இந்த மாதிரியான கம்ப்ளீட் பேக்கேஜாக நாங்கள் இருக்கிறோம். அப்படின்றதுனால இது எல்லாமே மக்கள் உங்களுடைய தேவைகளை நோக்கி தான் நாங்கள் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறோம். அதுக்கு ஆதரவு அளிக்கிறவங்க எல்லாருக்கும் நன்றி. ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு கண்டிப்பாக இது ரிலேட்டடாக பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக போய் சேரும். நன்றி, வணக்கம்.